السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: قل هو القادر على أن يبعث عليكم عذابا من فوقكم أو من تحت أرجلكم أو يلبسكم شيعا ويذيق بعضكم بأس بعض. انظر كيف نصرف الآيات لعلهم يفقهون. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அருமையான நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல முயற்சியிலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அதற்கான பேச்சாளர் வரும் வரையும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, இது போன்ற நல்ல சபைகளில் நம்மை அமர வைத்திருக்கிற, இருக்க வைத்திருக்கிற அல்லாஹ்வை நாம் அடிக்கடி புகழணும். ஏனென்றால் எந்த ஒரு சமூகமாவது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக இது போன்ற சபைகளிலே உட்காருகிற போது நம்மை வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் நினைவு கூறப்படுகிறோம். நம்மை வானம் வரைக்கும் வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வை நினைவு கூறப்படுகிற இது போன்ற சபைகளை தேடி வானவர்கள் சுற்றித் திரிகிறார்கள். வானவர்கள் ஒரு கூட்டம் இந்த சபையை கண்டுபிடித்தால் ஏனைய வானவர்களை கூப்பிடுவாங்க, ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும், உங்களோட தேவையை நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்களோ அந்த சபை இதோ இருக்கிறது என்று வானவர்களை ஏனையவர்களையும் அழைத்து இந்த சபை சூழப்படுகிறது என்றால் வானவர்களோடு அமர்கிற ஒரு பாக்கியம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வை பற்றி பேசுகிற இது போன்ற சபைகள் நமக்கு கிடைப்பது என்பது நாம் அல்லாஹ்வை நேசிப்பதற்கான ஒரு அடையாளமாக, அல்லது அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பை அடைவதற்கான ஒரு வழியாக இது போன்ற முயற்சிகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம தொழுகையில முக்கியமாக ஒரு சூறா ஓதுவோம்.
அந்த சூரா இல்லைன்னா தொழுகையே இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் தான் சொல்றோம். எப்படி முக்கியமான ஒரு சூரா, அந்த சூரா இல்லைன்னா என்ன இல்ல, தொழுகை இல்லை அப்படின்னு சொல்றோம். என்ன சூரா? மாஷா அல்லாஹ். என்ன பேர்? ஹமத். மாஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக். நான் ஒரு ஆர்வத்தில் அவர் சொல்லுவார்னு நினைச்சுதான் கேட்டேன். அப்ப என்ன சூரா? சூரா அல் ஃபாத்திஹா. முக்கியமான ஒரு சூரா. அந்த சூரால முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்றான். என்ன சொல்றான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ், எல்லா விதமான புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் யார்? ரப்பில் ஆலமீன். அகிலங்களில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவன் ரப்பாக இருக்கிறான். அடுத்தது என்ன? அர் ரஹ்மான் அர் ரஹீம். அவன் ரஹ்மான். ரஹ்மான் அளவே இல்லாத அருள் செய்யக்கூடிய, அளவில்லாத இரக்கம் உள்ளவன். அவன் ரஹீமாக இருக்கிறான், நிகரே இல்லாத அன்புள்ளவனாக இருக்கிறான் என்று நம்ம தமிழ்ல அதை சொல்லி வச்சு. அவன் யார்? மாலிகி யௌமித்தீன். தீர்ப்பு நாளில் அவன் தான் அதிபதி. மனிதர்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாள்ல அவன் தான் யார்? அரசன். அப்படிப்பட்டவன். அவனுக்கு நாம் என்ன சொல்றோம்? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். நாங்கள் உன்னிடமே தான் உன்னை வணங்குகிறோம். அது சொல்லும்போது கூட நஅ்புது இய்யாகன்னு வரல, நாங்க உன்னை வணங்குறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இதை எப்படி சொல்றான்? இய்யாக நஅ்புது, உன்னை தான் வணங்குறோம். அப்படின்னா உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டோம்னு அர்த்தம். இந்த நஅ்புது இய்யாக சும்மா உங்கள்கிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் வேற யார்கிட்டையும் கேட்கவும் ஓடும். உங்களோட மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட கேட்கிறேன், மற்றவங்க கேட்கிறோம். இது அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்லும் போது இய்யாக நஅ்புது, உன்னை மட்டும்தான் வணங்குறேன். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே தான் உதவி தேடுகிறேன் அப்படின்னு நம்ம அல்லா இடத்துல கேட்டுக்கொண்டு அடுத்து சொல்றோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எங்களுக்கு என்னது காட்டு? நேரான பாதையை காட்டு. அந்த நேர்வான பாதை என்ன தெரியுமா? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அல்லாஹ் யாருக்கு நீ நிஅமத்து செய்தாயோ அவர்களுடைய பாதையை காட்டு. எது? மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா, நபிமார்கள், சித்திகீன்கள், நிஅமத்து செய்யப்பட்டவர்களுடைய பாதையை எனக்கு நீ காட்டிவிடு. எந்த பாதையை காட்டினால? கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்கள் மீது உன்னுடைய கோபம் ஏற்பட்டு விட்டதோ அவர்களுடைய பாதையில் என்னை நீ விட்டு விடாதே. வலப்பாலி, எவர்கள் வழிதவறி விட்டார்களோ அவர்களுடைய பாதையிலும் என்னை நீ விட்டு விடாதே. அப்படின்னு என்ன கேட்கிறோம்? கோபம், நீ யார்கிட்ட கோபப்பட்டுட்டியோ அந்த பாதையை என்னை நீ வழிகாட்டுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்டா? நாம் எப்பவுமே நேர்வழி என்று ஒன்றை பின்பற்றிருந்தா அந்த நேர்வழி அல்லாஹ்வின் திருப்திக்குரிய ஒரு பாதையாக இருக்கும். யார் அல்லாஹ்வுடைய நேர்வழியை விட்டுவிட்டு தவறான பாதைகளை பின்பற்றி அல்லாஹ்வுக்கு வெறுப்பான பாதைகளிலே சென்று விட்டார்களோ, எவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டு விட்டதோ, எவர்கள் அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதித்தார்களோ அந்த பாதையில யாரும் என்ன காட்டினாங்க அப்படின்னா, யாரும் அவரோட கோபத்திலிருந்து என்னை காப்பாற்று, உங்களுடைய திருப்தி பெற்ற ஒரு வழியை எனக்கு காட்டுது அந்த சூறால நம்ம சொல்றோம். அப்படின்னு சொன்னால் நாம் நேர்வழி என்று நாம் எதை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தாரா? அல்லாஹ்வுடைய திருப்தியுடைய அந்த பாதை. ஹதீஸ்ல வருது, நாம எல்லாம் நினைக்கிறோம் சொர்க்கம் போறதுக்கு என்ன வேணும்? நம்ம சொர்க்கம் போகணும்டா எப்படி சொர்க்கம் போகலாம்? புராணிக எல்லாம் தொழுகிறார், போக முடிக்கிறார், எல்லாம் செய்யறார். அது மட்டும் போதுமா சொர்க்கம் போகணும்? அதுவும் வேணும், அது இல்லாமே போகாது. ஏன்னா ஈமானோடு சாலிஹான நல்ல செயல் செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான். அப்படிதானே? எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான செயல்களை செய்யறாங்களோ அவங்க தான் சொர்க்கம் போவாங்கன்னு குர்ஆன்ல நிறைய அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்தில்
சொன்னாங்க தெரியுமா? உங்களில் எவரும் உங்களுடைய அமல்களால் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னாங்க. நிறைய தொழுது நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது, நிறைய நோக்கம் முடிச்சு நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. உடனே சஹாபாக்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்க எதுக்கு நிறைய வணங்குறீங்க? ஒல அந்த யாரும் சொல்லலாம், நீங்களும் தானே நிறைய வணங்குறீங்க, நீங்களும் தானே கால் வெடிக்கிறவங்க தொழுவீங்க, அப்ப நீங்களும் சொர்க்கம் போக மாட்டீங்களா அப்படின்னாங்க. வராத நானும் அமல்களால் சொர்க்கம் போக முடியாது. அப்படின்னா எப்படி சொர்க்கம் போகலாம்? இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கொண்டு சூழ்ந்து கொண்டாலே தவிர எவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்குமோ அவங்க தான் சொர்க்கம் போகணும். சொர்க்கம் போகணும்டா நம்ம நினைக்கலாம் நிறைய அமல் செஞ்சாதான் சொர்க்கம். சில மனிதர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் இருக்கிறான், இன்னல்லாஹ இன்ன ரஜுல லயஅமலு அமல அஹ்லின் நார், நரகத்துக்குரிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். எதுவரையும் சொன்னா அவருக்கு நரகம் போறதுக்கு ரொம்ப கிட்ட வந்து விட்டார். கடைசி நேரத்தில் சொர்க்கவாதியுடைய செயலை செய்கிறார், அவர் சொர்க்கத்துக்கு போறார். அப்ப இவ்வளவு காலம் அவர் நல்லது செய்யலையே, நரகத்துக்கு தான் அவர் போயிருந்தாரு. கடைசி நிமிடத்துல அவர் சொர்க்கத்துக்கு போற அந்த செயலை செஞ்சு சொர்க்கவாதியாக மாறுகிறார். என்ன அர்த்தம்? கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம நிறைய அமல் செஞ்சாதான் சொர்க்கம் போகலாம் என்பதல்ல. அல்லாஹ் இறக்கம் காட்டினார், அவன் ஒரு விஷயத்தை பொருந்திக் கொண்டாலே உங்களை மன்னிப்பதற்கு போதும். உலகத்துல மனுஷனுக்கு நாம உதவி செய்யறதை விட நாயை பத்தி நம்ம சொல்லும்போது ஒரு ஆளை பார்த்து நாயா இல்லை இன்னொரு நாய் மனுஷன் ஒரு ஆளை பேசுவோமா இல்லையா? அந்த நாயை ஒரு மிருகம் ஒரு மனிதர் தண்ணி கொடுக்கிறாரு, அல்லாஹ் அவருக்கு நன்மை செலுத்தி அவரை பாவத்தை பண்ணுறாங்க. சொன்னாங்க, எவருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது முக்கியமாக வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய இரக்கம் எப்படி ஏற்படுகிறது? அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை எப்ப அழிக்கிறான்? அல்லாஹ்வுடைய இரக்கம் எப்படிப்பட்டது? அவன் ஒரு சமுதாயத்தின் மீது எப்ப கோபப்படுகிறான்? இந்த ரெண்டிலும் அல்லாஹ்வுக்கு எது ரொம்ப விருப்பமானது? ஒரு சமுதாயத்தை தண்டிக்கிறது அல்லாஹ்வுடைய திட்டமா, அல்லது ஒரு சமுதாயத்தை மன்னிப்பது அல்லாஹ்வுடைய திட்டமா? முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறிவிட்டவர்களே, பாவம் செய்தவர்களே அப்படின்னு என்ன சொன்னான்? யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்று அழைக்கிறான். அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய இரக்கம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பற்றி ஒரு காஃபிர் தெரிஞ்சவனா அவன் கூட அல்லாஹ் என்னை கண்டிக்க மாட்டான்னு நம்பிக்கை வைப்பான். ஒரு காஃபிர் அல்லாஹ்வுடைய இரக்கம் அவ்வளவு விசாலமானது. அல்லாஹ் மன்னித்தல், கண்டித்தல், கோபப்படுதல், அழித்தல், இந்த ரெண்டிலையும் மனித சமுதாயத்திற்கு அவன் விரும்புவதெல்லாம் மனிதர்கள் கண்டிக்கப்படக்கூடாது. அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்றான்? குற்றம் செய்த அடியார்களை அழைக்கிறான், நீங்கள் அவநம்பிக்கை கொள்ளாதீங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்புல நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். என்ன செய்ய? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தனது அன்பை நோக்கி மனித சமுதாயத்தை அழைக்கிறார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், அது மாத்திரமல்ல, இந்த உலக நியதியில அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு அவன் மன்னிப்பதற்கான எவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யதூபு தௌபத மா லம் யுகர்கிர், ஒரு அடியாருடைய தொண்டை கிட்ட உயிர் வருகிற அந்த நேரம் வரையும்
ஒரு அடியானை அல்லாஹ் மன்னிக்கிறான். கடைசி செகண்ட்லயாவது நீ திருந்திடுவாங்க, கடைசி நொடியிலேயாவது நீ அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்துவிடு. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா இரவிலே தவறு செய்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும் என்பதற்காக பகலிலே தன்னுடைய கையை வைக்கிறான். பகலிலே தவறு செய்தவர்கள் மீள வேண்டும் என்பதற்காக இரவிலே தன் கரங்களை வைக்கிறான். ஏன்? அடியார்கள் மன்னிக்கப்படணும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நாளை மறுமையில அல்ல, நரகத்துக்கு வருவாங்க. அல்லாஹ் அவங்க கேட்பான், உங்களுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய தூதர்கள் வரலையா? இதை எச்சரிக்கை செய்யலையா? அல்லாஹ் கேட்கிறான். சொன்னாங்க, வந்தாங்க. ஜாஅனல்லதி ஃபகல்லபுனா, நாங்க தான் பொய் என்று சொன்னோம், நீங்க உண்மையில் இல்லை என்று நாங்க சொன்னோம். கடைசி நேரத்தில் அல்லாஹ் இதை நினைவுபடுத்துறான். அது மாத்திரமல்ல, அவலம் நுஅம்மிருக்கும் ஃபீஹி மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், சிந்திப்பவன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஆயுளை வயதை உங்களுக்கு நான் தரவில்லையா? உஜாஅக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கின்ற தூதர்கள் உங்களுக்கு வரவில்லையா? நல்லா கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எத்தனை அத்தாட்சிகளை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு இன்சிடென்ட பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு இழப்புகளை பார்த்திருப்பீங்க, எத்தனை அழிவுகளை பார்த்திருப்பீங்க, எத்தனை சுனாமிகளை பார்த்திருப்பீங்க, எத்தனை நிலையலட்சியை பார்த்திருப்பீங்க. நீங்கள் சிந்தித்து இருக்க கூடாதா? உங்களுக்கு எவ்வளவு காலத்தை நான் தந்தேன். எனவே கண்ணியமானவர்களே, அழிக்கிறது தான் அல்லாஹ்வுடைய திட்டம் என்று இருந்தால் இப்பெல்லாம் சான்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. மனிதர்கள் சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்கள் செய்கிற பாவத்துக்கு உடனே பிடிப்பதாக இருந்தால் இந்த பூமியில எந்த ஒரு உயிரையும் அல்லாஹ் மிச்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் எழுதுறீங்களா? உங்களை அல்லாஹ் நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்க, அல்லாஹ் கண்டிச்சு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், அப்படிதானே? அடுத்த வாரம் திருந்துவான், அடுத்த வருஷம் திருந்துவான், டைம் கொடுத்துட்டே இருப்பான். அவனுக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பான். சில நேரம் அவன் திருந்த தவறுகிற நேரத்தில் சோதனைகளை கொடுத்து பார்ப்பான். அப்பயாவது சிந்திக்கிறானே. மேல அந்த மனிதன் உதாரணமா நீங்க பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாங்க சொல்லுங்க. நூஹ் நபி எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷம் அந்த பூமியில வாழ்ந்தார் நூஹ் நபி? தெரியாது. யாருக்கு தெரியும்? சின்ன பிள்ளைகளுக்கு யாருக்கு தெரியும்? சின்ன பிள்ளைகளுக்கு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் சொல்லுங்க. لبث فيهم 1000 سنة إلا 50 عام. 1000 வருடங்களுக்கு 50 வருடங்கள் குறைவாக. அப்படின்னு எத்தனை வருஷம்? 950 வருடங்கள் வாழ்ந்தார். நான் கேட்கிறேன், சமுதாயத்துக்காக ஏன் 950 வருஷம் கொடுக்கணும்? அழிக்கிறது அவனோட பிளானா இருந்தா நபிமார்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க நபி? சொன்னாங்க, இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா, என்னுடைய சமுதாயத்தை இரவு பகலாக நான் அழைத்தேன், இரவு பகலாக. வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், மன்னிப்பின்பார் வாருங்கள் என்று அவர்களை நான் அழைத்த போதெல்லாம் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்களுடைய கையை வச்சிட்டாங்க. 950 வருஷம் சொன்னாங்க, நான் அவர்களை அழைத்தேன். وإني أعلنت لهم وأسررت لهم, ரகசியமாக பப்ளிக்காக அவர்களுக்கு நான் பிரச்சாரம் செய்தேன், ரகசியமாக நான் அவர்களை அழைத்தேன். நான் அவர்களை மன்னிப்பின்பால் அழைக்கும் போதெல்லாம் அவர்கள் திரண்டோடினார்கள். அல்லாஹ் என்ன சொன்னாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? நூஹ் நபி போன நேரத்துல இன் ஹுவ இல்லா ரஜுலுன் பிஹி ஜின்னத்துன், இந்த ஆளுக்கு பைத்தியம், லூசு, ததப்பசு, கொஞ்ச நாளைக்கு விடுங்க சரியா வந்துருவாங்க. இவருக்கு பைத்தியம் அழைக்கும், உங்கள் மேல் அவருக்கு ஒரு பதவி மோகம் பிடித்திருக்கிறது, உங்களுக்கு அவருக்கு சிறப்பு பெற விரும்புகிறார். சொன்னாங்களா இல்லையா? எத்தனை வருஷம் சொன்னாங்க? 950 வருஷம் சொன்னாங்க. அல்லாஹ் கண்டிக்கிறது அவங்க பிளானா இருந்தா ஒரு 5 வருஷத்தோடு அழிக்க வேண்டியதானே? ஏன் அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான்? மனிதனுக்கு அல்லாஹ் உடனே கோபப்பட்டு அழிக்க மாட்டான், அவன் இறக்கிட்டான். அடியார்கள் மேல அன்பு. அதனால அல்லாஹ் சொல்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு நீங்களே தீங்கு
செஞ்சீங்களா? கவலைப்படாதீங்க, நான் மன்னிப்பவனாக இருக்கிறேன். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியைத்தான் அல்லாஹ் சொல்றான். எப்படின்னா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும். உங்களுக்கு மேலால் இருந்து தண்டனையை கொண்டு வந்து உங்களை அழிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது. இப்போ சில ஆட்கள் பயங்காட்டுக்கு சிலர் சொல்லுவாங்க, சும்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்மளோட வழியில வந்தாட்டு வழி ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம், ஒன்று செய்ய மாட்டேன், சும்மா வாயால எல்லாத்தையும் விளையாண்டு காட்டுவேன், மிரட்டல் பண்ணி உன்னை இல்லாமக்கிடுவேன், உன்னை அடிச்சிருவேன். ஆனா ஒன்றும் செய்ய அவங்க ஏறாது, அப்படிதானே? ஆனா சும்மா போட்டு மிரட்டுறது. வந்தா அம்மா வந்தா வாடணும் இல்ல, என்ன சொல்றா? கம்மின் கரியத்தின் அகலத்தின் அல்லாஹ் சொல்றான். எத்தனை ஊரை நாம அடிச்சுக்கிறோம் பாருங்க. وكمن قرية أهلكناها فجاءها بأسنا بياتا أو هم قائلون. எத்தனை ஊரை பண்ண அடிச்சுக்கிற? ஒரு ஊர் ரெண்டு ஊரா? ஏதாவது ஒருத்தரை சொல்றா உடனே அடிப்பட்டு நம்ம மிரட்டுறதா? சும்மா நமக்கு இருக்கிற பலம் 5 நம்ம காட்டுறது. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும். உங்களுக்கு மேலால் இருந்து தண்டனையை கொண்டு வந்து உங்களை அழிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கிறது. அல்லது மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்கள் கால்களுக்கு கீழால் இருந்து உங்களுக்கு வேதனையை கொண்டு வந்து உங்களை அழிப்பதற்கு அவருக்கு முடியும். மூணாவது மெத்தட் அல்லாஹ் சொல்றார், எல்பிசக்கும் ஷியா, உங்களை துண்டு துண்டாக ஆக்கிட்டு உங்களில் சிலரைக்கு அல்லாஹ் அநியாயம் பண்ண வைக்க. மூணு மெத்தட் சொல்றாங்களா? ஒரு வானத்திலிருந்து உங்களை கொண்டு வந்து அழிப்பான், இல்லாட்டி பூமியிலிருந்து உங்களுக்கு தண்டனை கொண்டு வருவான், இல்லைன்னா உங்களை பிரிச்சுட்டு நீங்களே அடிச்சுமா செய்வோம். அதுவும் அதான் அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு அல்லாஹ் அழிப்பேன்னு சொல்றது அர்த்தம் என்னன்னா, மனிதன் திருந்தவில்லை என்றால் ஃபைனலா அல்லாஹ் செய்யற வேலை. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை நம்ம சொல்றோம், சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தான், டைம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அந்த சமுதாயத்துக்கு திருந்தவில்லை, அவங்க திருந்த மாட்டாங்க என்று அந்த நிலம் வந்த உடனே கடைசியா நூஹ் நபி நம்பிக்கை இழந்துட்டாங்க. இவர்களை நீ விட்டு வைத்தால் இதுக்கு மேல இவங்க ஈமான் கொள்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அல்லாஹ், நான் அழைக்கும் போதெல்லாம் என்னை விட்டு ஓடுகிறார்கள், பெருமை அளிக்கிறார்கள், பிடிவாதமாக இருக்கிறாங்க. யா அல்லாஹ், இவர்களை நீ அழித்து விடு என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் நூஹ் நபிக்கு சொன்னார், நீங்க ஒரு கப்பலை செய்யுங்க, நாங்க பார்க்கிற மாதிரியும் நாங்கள் வகை அறிவிக்கிறபடியும் ஒரு கப்பலை செய்யுங்க என்று அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டார். இப்ப கப்பல் செய்யறாங்க, இதையாவது பார்த்து சும்மா போக வேண்டியது. அதாவது அவர்கள் கப்பல் செய்வதை தாண்டி செல்லுகிற போதெல்லாம் கேள்வி பண்ணினார், பைத்தியம் புத்திட்டு போறவர்கள் கப்பல் எல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னாங்க சஹிரூமின். அந்த நேரத்துல தான் நூஹ் நபி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நீங்க எங்களை கேள்வி பண்றீங்களா? நீங்க செய்ய இதே கேள்விய நாம் செய்ய போகிறோம். எப்ப சொன்னாங்க? அல்லாஹ் அழிக்கிறது உத்தரவு வந்ததுக்கு முதல்ல சொன்னாங்க. அதுக்கு முதல்ல சொன்னாங்க யாரும் என்ன பண்ணி பெருசா அழிவு வரும், அல்லாஹ் கண்டிப்பான்னு சொல்லி கொண்டு வாங்க சொன்னாங்க. கண்டனை கொண்டுவாங்க, ஏங்க வேலைப்பா அப்படி கொண்டு வந்தாண்டா உனக்கு நிப்பாட்டம் வேலை. இது ஏன் நான் சொல்றேன்டா, அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை உடனே பிடிக்கிறது, அழிப்பேன்றான், சும்மா உடனே அழிக்க மாட்டான், அதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். உங்களுக்கு தெரியும், ஹதீஸ்ல சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி வருது, இன்னலில்லாஹி மிஅத்து ரஹ்மah, அதாவது அல்லாஹ்வுக்கு 100 இரக்கம் இருக்கு, 100 இரக்கங்கள் இருக்கு. அந்த 100 இரக்கத்தில் அன்ஸல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதா, ஒரே ஒரு இரக்கத்தை தான் இந்த பூமிக்கு அனுப்பி, 99 யாருடைய படைச்ச ரப்பிடத்தில். இந்த இரக்கம் மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மிருகங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ்வுடைய இந்த ஒரு இரக்கம் தான். ஒரு பறவை தன்னுடைய குஞ்சில
ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைல, ஒரு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியில, ஒரு நண்பன் தன்னுடைய அடுத்த நண்பன்ல, இந்த இறக்கம் எல்லாம் அல்லாத 100ல் 1 தான். இந்த மற்ற 99 கியாம நாளில் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு இறக்கம் காட்டுறதுதான் வச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். 99 வச்சிருக்கிறவன் எப்படிப்பட்ட இறக்கமானவனா இருப்பான்? அல்லாஹ்வை பொறுத்தவரையும் كتب على نفسه الرحمة, தனக்கு ரஹ்மத்தை இரக்கத்தை அவன் எழுதிவிட்டான். அல்லாஹ் குணமே இறக்கத்தான். அதெல்லாம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் நம்ம ஓதுறோமா இல்லையா? அவன் இறக்கம் சும்மா இல்ல, முபாரகா, அளவே இல்லாம மனுஷனுக்கு இறக்க காட்டுவான். அவன் இறக்கத்தில் யாருக்கும் உதாரணம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இறக்கக்காரனாக அவன் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் இது நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, என்ன சொன்னார்கள்? இன்ன ரஹ்மதி தக்லிபு கதபினா. திருமதி வரக்கூடிய சஹீஹான ஒரு செய்தி, என்னுடைய இறக்கம் இருக்கிற என் கோபத்தை மிகைத்து விட்டது. அந்த இறக்கக்காரன் இந்த பயான் பண்ற நேரத்துல நம்மளோட உலமாக்கள் சில தவறு விடுவாங்க. என்ன தவறு விடுவாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்ற நேரத்துல மோசமான ஆள் போல நரகத்துல புரட்டுவான், அந்த பண்ணுவான், சுடுவான், இதுகளை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கோபமான பக்கத்தை சொல்லணும். அதே நேரத்தில் அந்த அல்லாஹ் மன்னிப்பான் என்ற அந்த பக்கத்தை அடுத்தவன் சொல்லணும். இல்ல, அவன் அல்லாஹ்வுடைய ஒரு நம்மளோட ஒரு சின்ன பையன் காரணம் அல்லாஹ் ரொம்ப மோசமான ஆள் போல, சுடுறது மிரட்டுறது அந்த வேலை மட்டும்தான் செய்வான். அல்லாஹ் அந்த 2 பக்கங்களையும் சொல்லணும். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நாம் கண்டிப்பாக சொன்னாதான் அல்லாஹ் இரக்கக்காரன். ஒரு பாவியாக இருக்கிற ஒருத்தன் போய் அல்லாஹ் சுடுவான் மிரட்டுவான் உடனே என்னடா அல்லாஹ் நம்மளோட மோசமாய்ப்பான்னு நினைக்கிறான். அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்றான், அங்கே அவர்களுடைய தோள்கள் பொசுக்கும் போதெல்லாம், கருகும் போதெல்லாம் பத்தன்னாகும் ஜுலூதன் கைரஹா, வேறு ஒரு தோலை நாங்கள் மாற்றுவோம். எதுக்குள் அதா, அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நரகத்தில் அவர்கள் வெளியேறுவதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் திருப்பி நாங்கள் போவோம். தண்டனை சொல்றான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்கிற அவனுடைய இரக்கம் கோபத்தை மிஞ்சி விட்டது. தனக்கு அல்லாஹ் தஆலா இரக்கத்தை விதியாக்கி விட்டான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் பெரும்பாலும் நாளைய மறுமை நாள்ல மூமின்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு, சில மனிதர்களை கூப்பிட்டு கிட்ட நெருக்கி அவன் சொல்லுவான், அத்தாயிரம் தம்பக்கதை, நீ இந்த பாவம் செஞ்சு உனக்கு தெரியுமா, இன்னும் செஞ்ச தெரியுமா, இன்னும் செஞ்ச தெரியுமான்னு அவனுக்கு அவன் செஞ்ச பாவத்தை எடுத்து காட்டப்படும். யாருக்கிட்டையாவது அவன் அந்த பாவத்தை அல்லாஹ் விசாரித்தான், எதுக்கு செஞ்சா என்று கேள்வி கேட்டு அவன் தனியாக இந்த ஆயிஷா அவசரம் எப்படி அல்லாஹ் பெரும்பாலும் மன்னிச்சிருவோம். சில மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் சிறை போட்டு விசாரிக்கப்படுவாங்க. அவ்வளவு இறக்கக்காரன் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கான திட்டங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை சும்மா அழிப்பானா? அழிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல சூரா ஹூத்ல, வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிமூன். ஒரு சமுதாயம் நல்லவர்களாக வாழுகிற போது அந்த சமூகத்தை அல்லாஹ் அநியாயமாக அழித்து விட மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? சும்மா வேணும்னு அழிக்கிறது. ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் வேண்டும் என்று அநியாயமாக அழிக்க மாட்டான் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பலவிதமான முறையில சமூகங்களை அழித்ததை பத்தி சொல்றோம். எப்படி எல்லாம் அல்லாஹ் அழிச்சான். ஃபகுல்லன் அகதுனா பிதம்பி, ஒவ்வொரு சமுதாயத்தையும் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக நாங்கள் பிடித்தோம். வமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபன் வமின்ஹும் மன் அகதத்ஹு ஸைஹத், சில பேரை கற்களால் நாங்கள் அழித்திருக்கிறோம், சில பேரை பெரும் இடியை கொண்டு நாங்கள் அழித்திருக்கிறோம், இன்னும் சிலரை பூமிக்குள்ள நாங்கள் சொருகியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இரக்கம், அவன் எப்படி இறக்கப்படுவானோ அல்லாஹ் அவன விஷயத்துல வரம்பு மீறி எல்லை தாண்டி அவன விஷயத்துல பாவத்தில் குடிவாதமாக இருந்து உலகத்தில் அக்கிரமும் தலை தூக்குகிற நேரத்துல அவன் புதிக்கிற அல்லாஹ் சொல்றான், இந்த உன்னுடைய ரப்புடைய புதிக்கிற அது பயங்கரமாக. பொதுவாக நாம் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வேலை வந்து அது என்ன தெரியுமா? இந்த வட்டி வாங்குறது. நம்ம எல்லாம் அதை சிம்பிளா நினைக்கிறோம். சில நேரம் அது என்னப்பா வட்டி தானே, ஒரு உம்ரா ஒரு ஹஜ்ஜில எல்லாம் இல்லாம போகும்.
சில ஆளுகிட்ட கேட்ட மொழி பயான் பண்றது ஈஸி தான், நீங்க பிசினஸ் கிரவுண்ட்ல இருந்து பாருங்க, வட்டி இல்லாம ஒன்றும் பண்ணதா இப்போ இவர் நமக்கே பாடம் நடத்துறார். அல்லாஹ் என்ன சொல்றாங்களா, அதாவது நீங்கள் வட்டி வாங்குவதை வட்டியை நீங்கள் விட்டுவிட இருந்தால் அல்லாஹ் சொல்றார் அல்லாஹ்வுடைய தூதருடைய போருக்கு ரெடியாகும். இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் புத்திக்காக அல்லாஹ் அழிக்கிற விஷயம் தான் பெரும் பாதுகாக்கணும். காரூன் என்று ஒருத்தர் இருக்கு, இவன் மூசா நபியுடைய சமுதாயத்தை சார்ந்தவர். இவர் அவன் அந்த சமுதாயத்தின் மீது வரம்பு மாதிரி நடந்தான். இந்த காசு வந்துட்டுன்னா நம்ம உள்ளங்கள் கவனமா இருக்கிறோம். நம்ம ஏழையாக இருக்கிறோம், காசு பணம் இல்லைன்றோட நம்மளோட பணி கிடைக்கும், அடுத்தவங்களோட நல்ல முறையில் நடப்போம், ஏன்னா சக மரியாதை கொடுப்போம். பணம் ஓவரா வந்த உடனே இவங்க எண்ணம் எல்லாம் பெருசா போகும். நான் வேண்டியவங்க என்னால செய்யணும், எனக்கு என்ன வேணாலும் செய்யணும், ஏன்னா எனக்கு கீழே போலீஸ் இருக்குது, எனக்கு கீழே சட்டம் இருக்குது, எனக்கு கீழே பெரிய லாயர்ஸ் இருக்காங்க, எனக்கு கீழே எல்லாம் இருக்குதுன்னு மனுஷன் நினைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இந்த காரூன் என்பவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தா எப்படி பொருளாதாரம் சொன்னா, அவன் இன்னைக்கு பொருளாதாரம் எல்லாமே டிஜிட்டல் மணிதான். சம்பளம் வருது கார்டுக்கு, போகுது கார்டுல, எல்லாமே பேமெண்ட் எல்லாம் என்னது நம்ம கையில ஒன்றும் இல்லை. எல்லாமே முந்தியாவது பேப்பரையாவது வச்சிருந்தோம், அதுவும் இல்லை, எல்லாம் கார்டு. இன்னும் கொஞ்ச நாள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அன்னைக்கு பொருளாதாரத்தை மெட்டீரியலா இருக்கும். காரூனுடைய பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை பூட்டி வச்ச அந்த பொட்டகங்களை உங்கள் அந்த சாவிய கீய உங்களில் பலமானவர்கள் தூக்க முடியாது. அப்படின்னா எப்படி இருக்கிறோம் சுபஹானல்லாஹ். பணம் தான் அப்படி பணம். இவ வெளியில வார நேரத்துல பணக்காரனுக்கு ஒரு திமிர் உண்டு. அவன் தனியா வரமாட்டாரு, அவன் பெரிய வெஹிக்கிள் வருவார், அதுக்காக பெரிய வெஹிக்கிள் வாரவன் பெருமகாரணம் இருக்கிறாரு. அவன் வந்தது அப்படி நல்லா சொல்றாரு. அவன் வெளியில தன்னுடைய அலங்காரத்தோடு வார நேரத்துல இந்த உலக வாழ்க்கையை விரும்புற மக்களுக்கு எது ஆசைப்படுறதுன்னு தெரியாது. ஒரு காசுக்காக வந்தா போதும், அவன் கொள்ளையடிச்சாலும் சரி, அரசியல போறதும் இல்ல, அவன் மக்களை ஏமாத்தினாலும் சரி, வட்டி வாங்கினாலும் சரி, அவனுக்கு சம்பாதிச்சு காசு இருந்தா அவனுக்கு மரியாதை. என்ன சொன்னாங்க தெரியுமா, காலம் வைக்கிறானே குடிச்சு வச்ச ஆளா, என்ன காசு இவரை மாதிரி தான் நாம நினைக்கிற மாதிரி ஆசைப்பட்டாங்க. நல்ல மக்கள் போய் சொன்னார்கள், காவலே அல்லாஹ் உனக்கு நிறைய கத்துக்க, இந்த உலகத்துல உனக்கு நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, அதை மறந்துடாத. உனக்கு எப்படி அல்லாஹ் நல்ல விதமாக தந்திருக்கிறானோ அதே மாதிரி நீனும் மக்களுக்கு நல்லதை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் என்ன சொல்ல முடியுமா, என்ன என்னுடைய அறிவால் நான் இவைகளை அடைந்து கொண்டேன். எப்படி ஏண்ட நாலேஜ், ஏண்ட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சில ஆள்கிட்ட போய் நல்லா அறிவான் கொஞ்சம் தொழில் செய்யறதுக்காக ஒரு ஆலோசனை செய்யறதுக்கு ஒரு வசதியாக போய், நானும் உங்களை மாதிரி ஒரு மளிகை கடை ஒன்று போடலான்ட்டு ஐடியா பண்றேன்னு சொல்லும் போது அவர் கொஞ்சம் 2-3 டயலாக் போடுவார். பிசினஸ் நீங்க நினைக்கிற மாதிரி சிம்பிளா செய்யல. உண்மையா அவருக்கு வழிகாட்டுறதுக்கு விருப்பம் இல்லாததுக்காக அவர் என்னமோ பெரிய சாதிக்கு உலகத்துல அவர் தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி எண்ணம் உண்மைதான். பிசினஸ்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய கிரிமினல்ஸ் எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணணும், நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருவாங்க. பூமியை பொறுத்தவரை ரசூலா சொன்னாங்க, அவன் ஒரு கரீம் தான். பூமி யார் தெரியுமா, கொஞ்சம் ஏமாளிவாக தான் இருப்பான். பூமி தான் அவன் சண்டையாளவனாக இருப்பான். யாராவது இறக்கப்பட்டு கேட்டு அவனால கொடுக்க முடியாது, அவன் தரமாட்டான்னு தெரிஞ்சும் கூட அவன் வேடுல நம்பிக்கையில அவன் ஏமாளி மாதிரி கொடுத்துருவான். பூமி அப்படிதான் இருப்பான். ஆனா நயவஞ்சகன் பார்ப்பான், உங்களுக்கு கொடுத்தா வருமா அப்படின்ற கள்ளத்தனமான யோசனை கிரிமினலா திங்க் பண்றதெல்லாம் ஒரு பூமிக்கு வராதுனாங்க. எந்த அளவுக்கு சொன்னா ரசூலா சொல்றாங்க, கொலைக்கு அழைச்சாலும் நல்லா கூப்பிடுறாங்க, அவன் கொள்ள போறான்னு தெரிஞ்சு போவான். அவன் அப்படி அப்படி ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவனோட கண் அப்படி. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இவன் என்ன சொன்னா, என்னுடைய நாலேஜ் தான். அப்ப என்ன செஞ்சா தெரியுமா, அவளையும் அவன் வாழ்ந்த வீட்டையும் பூமிக்குள்ள கொண்டு போய் நாங்கள் சொருகிவிட்டோம். இந்த பெருமை அடிக்கிறார். அல்லாஹ்வுக்கு அது மட்டும் பிடிக்காது சொல்ற, அதுல கோபிப்பான். எப்படி அவன் வாழ்ந்த அவனை மட்டும்தான் சொல்லிக்கிறது, வீட்டை சொல்றது. இந்த ஆடம்பரம், பெரிய வீடு கட்டலாம், வசதியா வாழலாம், விசாலமா இருக்கலாம், வீடுகள் எவ்வளவு வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், அந்த வீட்டுக்கு செலவழிக்கலாம், நல்லா கட்டலாம், அது தப்பு இல்லை. ஆனா திரும்ப நோக்கத்துக்காக நான் பெரியாரு காட்டுறதுக்காக வீடு பெருசா வீடு கட்டி வச்சிருப்பாங்க கூடாது, திரும்ப வரக்கூடாது.
அல்லாஹ் என்ன செய்ய அவனையும் அழிச்சான், அவனுடைய வீட்டையும் பூமிக்குள்ள நான் சொருகிவிட்டோம். அந்த நேரத்துல தான் இந்த ஆசைப்பட்டாங்க, அவனை மாதிரி எங்களுக்கு கிடைச்சக்கூடாது, நீதான் எங்களை காப்பாத்திதான், நீ மட்டும் எங்களுக்கு அருள் செய்யலடா, நாங்கள் அந்த பூமிக்குள்ள போயிருப்போமே, அல்லாஹ் நீ நாடியவர்களுக்கு விசாலமாக கொடுக்கிறாய், நீ நாடியவர்களுக்கு சுருக்கி விடுகிறாய் என்று அந்த மக்கள் சொன்னாங்க. ஏன் நான் சொன்னா, அல்லாஹ்வுடைய கோபம் என்பது இருக்கிற, அதுக்கு நாங்க மாற்றிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய கோபத்தை வரவழைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான் பெருமை. ஒரு நியமத்து நமக்கு கிடைச்சிட்டா நம்ம எந்த நினைக்கிறோம்னு சொன்னா, இது அல்லாஹ் எனக்கு தந்த வாய்ப்பு, இது அல்லாஹ் எனக்கு தந்த வளம், இது அல்லாஹ் எனக்கு தந்த பொருளாதாரம். ஏன் அல்லாஹ் சொன்னான், அவன் யக்ஸிமூன ரஹ்மத்த ரப்பி, உங்களோட அல்லாஹ்வோட ரஹ்மத்தை அவங்களா பங்கு வைக்கிறாங்க, அதுக்கு நான் பங்கு வைக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு பொருளாதாரத்தை தாராண்டா, அந்த பொருளாதாரம் அல்லாஹ் உங்களுக்கு நிர்ணயித்தது, அல்லாஹ் உங்களுக்கு அளந்தது, பங்கு வைக்கிறது நான் தான் அல்லாஹ் சொல்றான். ஒருத்தனை ஏழையாக்குறதோ ஒருத்தனை பணக்காரனாக்குறதோ, காசு எவ்வளவு என்ன தெரியாதவன் கோடீஸ்வரன், பெரிய பணம் படிச்சுட்டு பிஎஸ்சி டாக்டர் எல்லாம் செஞ்ச சொந்த வீடு கூலிக்கு உட்கார்ந்து முடியும். அப்ப படிப்பு கல்விக்கு பின்னாலே பணமோ பொருளாதாரமோ உலக வளங்களோ இல்லை, அல்லாஹ் நமக்கு தருகிறான். இந்த நினைப்பு நமக்கு வந்தா அல்லாஹ்வுக்கு வெறுப்பான அந்த பெருமை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, வராது என்பதை நாங்க பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயம் சீர்திருத்தக்கூடிய நிலையில அந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டான் என்று நாம் நினைக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா பல சமுதாயங்களை அழித்திருக்கிறான். பலரை உங்களுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாற்றில் நான் ஒரு கடைசியான ஒரு பகுதியை சொல்லணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மக்கள் இவன் கப்பலை செய்யறாங்க, கப்பலை செய்யும் போதெல்லாம் சஹீர் உம்மி அவங்க பரிகாசம் பண்ணிக்கிட்டு போனாங்க, இவன் பைத்தியம் முக்கி போச்சு கப்பல் எல்லாம் செய்யறாரு அப்படின்னு. பாலைவனத்துல கப்பல் செஞ்சா யாருக்கும் யோசனை இருந்தாரு, ஏன்னா எங்கட கப்பலை செய்யறாரு அப்படின்னு. அப்ப கடைசி நேரத்தில் அல்லாஹ் வந்தார், என்ன சொன்னான், வானத்திலிருந்து நீர் கொட்டுகிறது, பூமியிலிருந்து நீர் போகும். நல்லா விளைய கொள்ளணும், வானத்திலிருந்து மழை பொழிதல், அந்த மழை பூமிக்குள்ள முடிஞ்சுதான் பிரச்சனை இல்லை, பூமிக்குள்ள போக இடம் இல்லாட்டி மேல வருது. அவன் பூமியிலிருந்து மேல வருது, வானத்திலிருந்து கொட்டுதுண்டா, அந்த அந்த வெள்ளம் எப்படி ஆகிறது சொன்னால் அல்லாஹ் தஆலா நூஹுடைய கப்பல் அந்த போனத்தை சொன்னான், வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல்ஜிபால், மலைகளை போன்ற அலைகளுக்கு மத்தியில நூஹுடைய கப்பல் சென்றது. மலைகளை போன்ற அலைகள், சுனாமி அடிச்சு அழக சொன்னாங்க, நேர பார்த்தவங்க எந்த மருந்து சொல்றது அல்லாஹ் சொல்றா, மலையை போல அழகான். எப்படி இருந்திருக்கு அந்த அழிவு. எனவே அல்லாஹ்வுடைய புதியம் அப்படித்தான் அழிக்கும். அல்லாஹ் இந்த மாதிரி நிறைய சமுதாயங்களை அழித்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் விலகிக் கொள்ளணும். என்னன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை அநியாயம் பண்றாங்க, அநியாயக்கார சமுதாயத்தை அல்லாஹ் உடனே பிடிக்கிறது. லா தஹ்ஸபன்ன அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், இந்த அநியாயம் செய்கிறவர்கள் நினைக்க வேண்டாம், நீங்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்து கொண்டு அல்லாஹ் விளங்காம இருக்கிறான் என்று நினைக்காதீங்க. எப்படி நீங்க செய்கிற அநியாயத்தை பார்த்து கொண்டு அல்லாஹ் விளங்காமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான், அந்த நேரம் வந்து விடுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான், தரைகட்டு ஓடுவார்கள், மேல் நோக்கிய பார்வை அவர்களுக்கு கீழே திரும்பாது என்று அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் பல ஊர்களை அழித்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்த்தோம். சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் சொல்றான், வகம் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா, எத்தனை ஊர்களை நாங்கள் அழித்திருக்கிறோம். ஃபஜாஅஹா பஅசுனா பயாத்தன் அவ் ஹும் காயிலூன், இரவிலோ அவர்கள் அல்லது பகலிலே தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலோ அவர்களுக்கு நம்முடைய வேதனை வந்தது. ஃபமா கான தஅவாஹும் இத் ஜாஅஹும் பஅசுனா இல்லா அன் காலூ இன்னா குன்னா ஸாலிமீன், அவங்க அல்லாஹ்வுடைய வேதனையை காணும் போது சொல்லுகிறார்கள், நாங்கள் அநியாயக்காரர்களாக இருந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலிருந்து நாம் சுருக்கமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். அல்லாஹ் மனிதர்கள் மேல் இறக்கக்காரர்கள். மனிதர்களுடைய பாவங்கள் அவர் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார், அந்த மன்னிப்பை கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இரவு பகலாக மனிதர்களை அழைக்கிறார்.
கடைசி நிமிடம் வரையும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்குகிறான். தொண்டை குடிக்கிற உயிர் வருகிற அந்த நிமிடம் வரையும் இன்னும் அதுவரையும் அல்லாஹ் தஆலா அடியார்களை மன்னிக்கிறான். எவ்வளவு பாவம் செய்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்புக்காக வருகிற போது அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்காக இருக்கிறார். அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் அழைக்கிறான் என்றால் அவன் இரக்கக்காரன் என்பது அவருடைய அடிப்படையான பொருள். அவருடைய கோபத்தை விட இரக்கம் மிகைத்து விட்டது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரக்கத்தை நாம் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நாம் அடைகிற போதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். எப்போதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கோபப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை வெறுப்பூட்டக்கூடிய, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்கிறோமோ அப்போது அல்லாஹ்வுடைய கோபம் வரும். எனவேதான் நாங்கள் குர்ஆன்ல சூரா ஃபாத்திஹாவுடைய அல்லாஹ் எங்களுக்கு சரியான பாதையை காட்டி அந்த பாதை உன் கோபத்துக்குரியவர்களுடைய பாதையாக இருக்கக்கூடாது. யூதர்களை பற்றி சொல்றார் அல்லாஹ் சொல்லி காட்டும். எப்படி சொன்னாங்க? அவர்கள் சொன்னார்கள் வகாலு லை யதுகுல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா. யூதர்களோ அல்லது நஸாராக்களோ, நீங்கள் யூதர்களாக அல்லது நஸாராக்களாக இருந்தா நீங்க தான் என்ன செய்வீங்க? சொர்க்கத்துக்குள்ள நுழைவீங்க அப்படின்னு அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி சொன்னான். இந்த யூதர்கள் சொல்றாங்க, நாங்கள் அஹிப்பாஹுல்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் என்று சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு வெறுப்பானவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள், நபிமார்களை கொலை செய்தார்கள், பாவத்தை பகிரங்கமாக செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் விட்டார். என்ன சேலஞ்ச் விட்டார் தெரியுமா? குல் யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களே, இன் ஜஅல்தும் அன்னகும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ், மற்ற மனிதர்களை விட நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு நேசர்களாக இருந்தால், நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொல்வதிலே உண்மையாளர்களாக நீங்கள் இருந்தால், அல்லாஹ் சொல்றார் தத்தமன்னோ, நீங்க மௌத்தை விரும்ப பார்க்கலாம். ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக வாழ்ற நேரத்துல அவன் மௌத்தை வெறுக்க முடியும். எனக்கு மௌத்து வந்தாலும் ஒரு ஹக்கோட வாழ்வு, எனக்கு நான் மௌத்து வந்தா எனக்கு ரெடியா இருக்கணும். மௌத்தை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு பெரிய டென்ஷன் இருக்காது. அதனாலதான் மூமின்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த மற்ற மூமின் அல்லாதவர்களை விட அவங்க மரண விஷயத்துல மௌத்து எப்போ வசதிகள் ஆகிறத இன்று இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த யூதர்கள் இவங்க மௌத்தை விரும்பவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் அனுப்பிய பாவத்தின் காரணமாக மௌத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? பாவம் உள்ள மௌத்தை விரும்புறாங்க, அவன் 2000 வருஷத்துக்கு வாழ வைக்க சொல்றான். இல்ல, குல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன்னல் மௌத்தல்லதி கஃபரூனஹு, எந்த மௌத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத்து உங்களை வந்து சந்திக்கும். எங்க உங்களுக்கு மௌத்துக்கு மனுஷன் பயந்து ஓடையலாம்? ஏன்? அல்லாஹ் சொல்றான், ஐயமா இருக்கும், நீங்கள் எங்கிருந்த போதிலும் மௌத்து உங்களை வந்து சந்திக்க போகிறது. பலமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் உங்களை மரணம் வந்தடைய போகிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் நமது செயல்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்களை நாம் செய்கிற நேரத்துல அந்த அல்லாஹ்வுடைய அன்பை நாம் அடைவதற்கான அந்த வழியிலே நாம் வாழுகிற நேரத்துல நமக்கு மௌத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு அச்சம் வராது, ஒரு பயம் வரும். என்னுடைய செயல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா, என்னுடைய செயல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுற சொர்க்கவாதியாக, அந்த ஒரு அச்சம் தான் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சில நபித்தோழர்கள் வருவாங்க. யார் ரசூலுல்லாஹ், உஹது போர்க்களத்தில் நடந்த சில சம்பவங்கள். ஒரு மனிதர் வருகிறார், போருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, கையில ஈச்சப்படத்தை வச்சு சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போரிலே நான் கொல்லப்பட்டு விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார். அந்த நேரத்துல அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு? கையில இருந்த அந்த ஈச்சம் படத்தை தூக்கி வீசிவிட்டு அந்த போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார் என்பதை பார்த்தோம். மரணத்தை வெற்றியாக கருதினார்கள் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அருளிலே நம்பிக்கை வச்சார்கள். அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சித்தார்கள்.
எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் அல்லாஹ் திருப்தி கொள்கிற அந்த வாழ்க்கையை அவன் வாழணும். இதில் முக்கியமாக அல்லாஹ்வுடைய அந்த இரக்கத்தை அடைவதற்கான சில வழிகள் இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பயான் இது ஒரு தொடர் பயானாக செய்யப்பட வேண்டிய விஷயம். ஆனாலும் இதை சுருக்கமாக உங்களுக்கு சில விஷயங்களை சில பகுதிகளை மட்டும் சொல்லணும். மன் ஆதாலி வலியல் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹக். அல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக, என்னுடைய நண்பனை யார் பகைத்துக் கொண்டானோ அவனோடு போர் செய்வதற்கு நான் பிரகடனம் செய்கிறேன். என்னுடைய கூட்டாளி என்னுடைய நண்பனை பகைத்துக் கொண்டவனை நான் விரோதிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லி ஒரு செய்தி சொன்னாங்க, ஒரு அடியான் என்னை அவன் எப்போது நெருங்குகிறான் என்றால் அவன் நான் கடமையாக்கிய விஷயங்களை அவன் செய்ய வேண்டும். நான் கடமையாக்கிய விஷயங்களை செய்கிற போதுதான் ஒரு அடியான் என்னை நெருங்குகிறான். நான் அவனை நான் அவனை நேசித்து விட ஆரம்பித்தான். ஒரு அடியான் என் பரவலான விஷயங்களை கொண்டு அவன் என்னை நெருங்குகிறான். சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகளை கொண்டு அவன் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். எதுவரை என்று சொன்னால் நான் அவனை நேசிக்கிறேன். அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் அவன் கேட்கிற காதாக நான் மாறிவிடுவேன். அவன் பார்க்கிற பார்வையாக நான் மாறிவிடுவேன். அவன் குடிக்கிற கையாக நான் மாறுவேன். அவன் நடக்கிற காலாக மாறுவேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய பேச்சுக்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக, அவனுடைய நடைகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவை ஆகிறது. அவனுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கிறது. அவன் கேட்டால் நான் கொடுப்பேன் என்று சொன்னான். கண்ணியமானவர்களே, அப்ப நிறை அன்பை அல்லாஹ்வுடைய அந்த கருணையை நாம் அடைவதற்கான மிக முக்கியமான வழி என்னன்னா, பரவான விஷயத்தில் நம்ம கவனமா இருக்கணும். 5 நேர தொழுகை நமக்கு கடமை, அதுல கவனமாக இருக்கணும். ஜக்காத் நமக்கு கடமை, நம்ம கவனமா இருக்கணும். நிறைய பணக்காரர்களுக்கு இந்த ஜக்காத்துடைய சட்டமே தெரியல. கொஞ்சம் போல சில்லற காசை மாத்தி வச்சுட்டு இருந்தாங்க, 10, 5 கொடுத்துட்டு என்ன ஜக்காத்து கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. ஜக்காத் என்பது முறையாக கணக்கு பார்த்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஹஜ்ஜி வசதி இருக்குது, அது இப்ப எல்லாம் தேவையில்லை. வசதி ஹஜ்ஜி செய்யணும். இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அல் மதாரிஜுஸ் சாலிகீன் என்ற நூல்ல சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு கடமை, அவனுக்கு அதாவது ஜக்காத்து கொடுக்கிற கடமை வந்துச்சு. அவர் 10 வருஷத்துக்கு ஒரு ஜக்காத்து கொடுக்கறா, அந்த தாமதமாக அந்த கொடுக்காத அந்த செயலுக்கு அவர் குற்றவாளியாக இருந்தார். ஹஜ்ஜிக்கு கடமையாக இருக்கு, ஹஜ்ஜிக்குரிய வசதியெல்லாம் இருக்குது, ஆனா இவர் போக மாட்டார். அது பார்த்து கொள்ள போறோம். 45, 50 வயசுல இவர் போவாராம். மௌத்தா போனா பாப்பியா மௌத்தா போற. எனவே கண்ணியமானவர்களே, பரவான கடமைகளை நாம் நிறைவேற்றும் போது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக நாங்கள் மாறுவோம். முக்கியமாக அல்லாஹ்வுடைய அன்பை நாங்கள் பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்கு. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளுடைய அடையாளங்களை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சாரிஉ இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத். நீங்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்காகவும் அவருடைய மன்னிப்புக்காகவும் நீங்கள் வேகமாக செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு போறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? வேகமா போங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? தொழணும், நல்ல மக்களை செய்யணும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயங்களை ஈடுபடணும். அல்லாஹ் இடத்துல மிக முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அந்த சொர்க்கம் யாருக்கு தெரியுமா? இறையச்சம் உள்ளவர்களுக்காக அது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இறையச்சம் உள்ளவர்கள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர். அவர்கள் தங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்திலும், ஏழ்மையாக இருக்கக்கூடிய நேரத்திலும், செல்வமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறார்கள். கோபத்தை விழுங்கி விடுகிறார்கள். மனிதர்களை மன்னித்து விடுகிறார்கள். இது போன்ற நல்ல செயல்களை செய்பவர்களை விரும்புகிறார். என்ன செய்யறது? அப்ப இறையச்சத்தோடு ஒரு மனிதன் வாழ்றாண்டா, அவன் அல்லாஹ்வுடைய பாதையில கஷ்டமாக இருந்தாலும் அல்லது வறுமையாக இருந்தாலும் அல்லது பொருளாதாரம் இருக்கக்கூடிய நிலை இல்லாத நிலை, 2 நிலையிலும் அவன் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறான். கோபம் வரும், அதை அவன் அடக்கிக் கொள்ள வேண்டும், அதை விழுங்கிவிட வேண்டும். மனிதர்களை அவன் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இத்தகைய நல்ல மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய அன்பை நாம் அடைவதற்கான வழிமுறைகளை வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல
மனிதத்தை இயற்கையாகவே இறக்க குறைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இர்ஹமூ மன் ஃபில் அர்த் யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவர் உங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். பூமியில உள்ளவர்கள் மட்டுமல்ல, உள்ளவைகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். அப்படின்னா அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நீங்க அடையணும்டா அடைப்பிடங்கள் இறக்க வேண்டும். மனிதர்களின் கஷ்டமானவர்களை காணும் போது, வறுமையில் உள்ளவர்களை காணும் போது, பிரச்சனையோடு வாழுகிறவர்களை காணுகிற போது நமக்கு இயற்கையாக இறக்கம் வரணும். உங்களுக்கு தெரியும், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் இந்த ஹிரா குகையில பயந்தவர்களாக தன்னுடைய மனைவி கதீஜாவிடத்தில் வருகிறார்கள். எனக்கு என்னமோ நடந்துச்சு அப்படின்னு மாதிரி ஒரு பதட்டத்தோட வராங்க. கதீஜா நாயகி ஒரு செய்தி சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னாங்க, வல்லாஹி லை யுஹ்ஸீகல்லாஹு அபதன். அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலு ரஹீம். நீங்க சொந்தங்களை சேர்ந்து நடக்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல். பிறருடைய விஷயங்களை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். விருந்தாளிகளை நீங்கள் உபசரிக்கிறீர்கள். கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, முக்கியமான ஒரு இடம். நம்ம அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அடையணும்னு முன்சப்பு நினைப்போம். யாராவது பாதிக்கப்பட்டா அவ்வளவுதான், பள்ளிக்கு மட்டும் ஒழுங்கா வருவார். கையால பொருளாதாரம் போற விஷயங்கள்ல அவர் சம்பந்தப்பட மாட்டார். அவர் தொழுகிறார், மாஷா அல்லாஹ், நல்ல தொழுகிறார், முன்சப்பு நினைப்பார். ஆனா பொருளாதார நிவாரணத்துல ஓடிடுவார். குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க, முத்தகீன்களுடைய அடையாளத்தை சொல்ற எல்லா இடங்களையும் அல்லாஹ் அவங்க செலவழிப்பாங்கன்னு சொல்றாங்க. முதலில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் நேரடி காட்டுது. முத்தகீன்கள் யார்? யுமினூன பில் கைப். அவர்கள் மறைவானவர்கள், நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடியவற்றிலிருந்து செலவழிப்பார்கள். அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறையாக. யாருக்கு அல்லாஹ்வுக்காக செலவழிக்கணும்? மனிதர்களுக்கு செலவழிக்கிறத பற்றி அல் குர்ஆன் ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்த். ஒரு அடியாருடைய தேவையை அல்லாஹ் இருக்கிறார். மா கானல் அப்து ஃபீ அவ்னி அஹீஹி. அந்த அடியான் இன்னும் ஒரு அடியானின் தேவையை நிறைவேற்றுகிறது வரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற நேரத்துல, அவங்களோட விஷயத்துல நீங்க கேர் பண்ற நேரத்துல, அவர்களுக்கு உதவி செய்யற நேரத்துல உங்களோடு அல்லாஹ் இருக்கிறார். அப்ப உண்மையாகவே நமக்கு அல்லாஹ் உதவி செய்யணும் யாராவது நினைச்சா நாம் பிறருக்கு உதவி செய்யணும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இர்ஹமூ மன் ஃபில் அர்ஹமா யர்ஹமுர் ரஹ்மான். இரக்கம் உள்ளவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் அல்லாஹ்வும் இரக்கம் காட்டுகிறார் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன வகாஃபிலுல் யதீம் ஃபில் ஜன்னதி ஹஸனா. நானும் அனாதைகளை அரவணைப்பவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம்னு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளை நாங்கள் தேடணும். நாம நினைக்கலாம், இபாதத்துகள் நம்ம சரியா தொழுகிறோம், நோன்பு முடிக்கிற சில ஆளுக்கு சொல்லுவாங்க, எப்படி நான்டா 5 நேரமும் பள்ளிக்கு போறது, தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, அவ்வளவுதான் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு மனுஷன். இல்ல, அவருக்கு உண்மையான அல்லாஹ்வை நெருங்கணும்னு நினைச்சா ஏராளமான விஷயங்கள் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறவர்களாக இருந்தால் ஃபத்தபிஉ, என்னை பின்பற்றுங்கள். நபியை ஃபாலோ பண்ணுங்க. யஹ்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். அப்போ இறை நேசம் என்பது போல இறை தூதரை நீங்கள் பின்பற்றுவதுதான் இறை நேசத்துக்கான அடுத்த முக்கியமான ஒரு வழி. நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை நேசிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டிகளாக நீங்கள் எடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் இருந்த மக்கள் பெரும்பாலும் தூரமாகிவிட்டார்கள். ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளில் பார்த்து செல்வதில்லை. அல்லாஹ் சொல்றான், ஃபலா வரப்பிக லா யுமினு, உம்முடைய ரப்பி
ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில், ஒரு முரண்பாடு வருகிற நேரத்தில் உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக எடுத்து நீங்கள் வழங்கிய தீர்ப்பிலே எந்த சஞ்சலமும் இல்லாமல் உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் சொல்றார், உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக நீங்கள் அல்ல. மார்க்கத்தில் ஒரு பிரச்சனை வரும், இது கூடுமா கூடாது, இது ஹலாலா இது ஹராமா, இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது, இது சுண்ணாவா இது பிதாவா, இது நபி வழியா இல்லையா, எப்படி நான் முடிவு செய்யறது? எங்க ஊர்ல ஒரு ஹஜரத் அப்படிதான் சொல்றாரு, எங்க முன்னோர்கள் இப்படித்தான் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்களை அல்லாஹ்வின் பாலும் தூதரின் பாலும் வாருங்கள் என்று அழைத்தால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களுடைய மூதாதையர்கள் எந்த பாதையில் இருந்தார்களோ, எங்கள் பெரியார்கள் எந்த பாதையில் இருந்தார்களோ அதுதான் எங்களுக்கு போதும் சொல்றாங்க. ஆனா ஒரு மூமின் எப்படி இருப்பான்? இன்னமா கான கவுலுல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, ஒரு மூமின் அல்லாஹ்வின் பாலும் தூதரின் பாலும் அழைக்கப்பட்டால் காலு சமிஅனா வ அதாஅனா, சொல்லிட்டீங்களா நாங்க கட்டுப்போம். இல்ல எங்க ஊர்ல இப்படி எல்லாம் இருக்கலையே, எங்க ஹஜரத் இவ்வளவு காலங்கள் சொல்லி தரலையே, எங்க மூதாதையர்கள் இப்படி மா வஜதுனா ஆபாஅன கதாலிக யஃபலு, எங்க மூதாதையர்கள் இப்படி செய்யறதை நாங்க பார்க்கலையே என்று வந்து சொன்னால் அவன் இறை அன்பிலிருந்து தூரமாக்கப்படுவான். எனவே அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ் விரும்புறீங்களா ஃபத்தபிஉ, என்ன பின்பற்றுங்க, யுஹிப்புக்குமுல்லாஹ். முக்கியமான விஷயம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பொதுப்பாக பாருங்க இளைஞர் சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்கள் எப்படி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லதத்பஉன்ன ஸனன மன் கான கப்லக்கும் பாஹன் பிபாஹி, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வழிமுறைகளை முழத்துக்கு முழம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். வஷிபரன் பிஷிபரின், சாருக்கு சார் நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் தகலு ஃபீ ஜுஹரி தப்பின், உஜுபு பந்துக்குள்ள போய் அவர்கள் நுழைந்தாலும் தகல்துமு, நீங்களும் நுழைவீர்கள் சொன்னாங்க. யார சொன்னாங்க? வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதி நசாராக்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்று. நீங்க பாக்குறோமா இல்லையா? நாம எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் நான் என்ன பாக்குறோம்? வெஸ்டர்ன் கல்ச்சர். எங்க கல்யாண வீடுகள்ல பொண்ணு அப்படி சோட்டுச்சு, ஒரு மணவரை வச்சு மாப்பிள்ளை பக்கத்துல வச்சு போட்டோ அடிச்சு, என்னடா பண்றீங்க, இது கல்யாணமாடா இல்லாட்டி அனாச்சாரம் நடக்கலாம் பாக்குறமா இல்லையா? இல்ல அது கல்யாணத்துல பொம்பளை சோடிச்சு வச்சாத்தானே அது நல்லா இருக்கும், இல்லாட்டி மையத்துக்கு மாதிரி இல்லையா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றது. எந்த கலாச்சாரம் கேட்கிறேன்? ஒரு மணப்பெண் சோடிச்சு நீங்க பலருடைய காட்சி பொருளாக வச்சிருக்கிற, இதுக்கு திருமணமா அனாச்சாரமா? இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? இந்த கலாச்சாரத்தை பின்பற்ற நம்ம சொல்லலாமா? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறோமே. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிபூன அன் அம்ரி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் கவனமாக இருக்கட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், ஒரு சோதனை அவர்களை பிடித்துக் கொள்வதையோ அல்லது மகத்தான வேதனை அவர்களை பிடித்துக் கொள்வதையோ அவர்கள் கவனமாக இருக்கட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் முஸ்லிம்களாக இருந்தால் நபி வழி நமக்கு விருப்பமாய் ரசூலுல்லாஹ் இப்படிதான் செஞ்சாங்க. இது இருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருக்குள்ள நிர்பந்தம் எனக்கு தெரியாது, நான் சொல்றது கோபமா எடுத்துக்கணும். ஏன்னா நிர்பந்தத்துல நீங்க இருக்கிற நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிருவேன். உங்க நிலைமை தெரியாது, உங்களோட நிர்பந்தம் தெரியாது. தாடி எத்தனை பேருக்கு விருப்பமாய்? சரி, அது அசிங்கமாரியா இருக்குது. தாடியை வச்சுக்கிட்டு ஒரு சபையில போவே இருக்குமா? நம்மள மாலைய பாக்குறாங்க, என்ன தாடி ஒரு காட்டுறது மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. இது யாரு சொன்னா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்கன்றது நமக்கு விருப்பம் வரலன்னா, வெஸ்டர்ல அவன் மொட்டை அடிச்சுக்கிட்டா நாம மொட்டை அடிச்சுக்கிறோம், தலையை குறுப்பி அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் வெட்டி இளைஞர்கள் பாக்குறோம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய கலாச்சாரத்தை அணுவணுவாக பின்பற்றுவீர்கள். யார் ஒரு சமுதாயத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றானோ அவனும் அவர்களை சார்ந்தவன். செய்தியை சொல்றதுக்கான பிரதான காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க பின்பற்றலன்னா அல்லாஹ்வுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்காது. முக்கியமான அணுவணுமா பாருங்க. வியாபாரம் செய்ய போறீங்களா? அல்லாஹ் என்ன சொன்னார், தூதர் என்ன சொன்னார்கள் பாருங்க. திருமணம் முடிக்க போறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி சொல்லி தந்தார்கள் பாருங்க. தொழ போறீங்களா? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி,
என்ன எவ்வாறு தொடங்கினீங்களோ அதே மாதிரி நீங்க தொடங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபி எப்படி தக்பீர் கட்டினாங்க, நபி எப்படி சுஜூத் செஞ்சாங்க, சுஜூதுல நபி என்ன ஓதினாங்க, ருக்குல என்ன ஓதினாங்க, தொழுது முடிஞ்சு என்ன செஞ்சாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணினாங்க, அனுவனுவா நபியை பாருங்க. இல்ல எங்க ஊர்ல உள்ள கலாச்சாரம் இதுதான், உங்க கலாச்சாரத்தை குப்பையில போடுங்க. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்ட தூதர் சொன்னாங்களா, இது ரெண்டும் தான் முஸ்லிம்களுடைய வழிகாட்டியாக இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம சரியா ஃபாலோ பண்ணலன்னா அல்லாஹ்வுடைய அன்பை நாம் அடைய முடியாது. கேட்ட சொல்றாங்க, தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, நபியுடைய வாழ்க்கை முறை ரெண்டையும் பின்பற்றினால்தான் இம்மை மறுமை வெற்றி என்று சும்மா கிளிப்புள்ள மாதிரி சொல்ல. அப்படிதான் பாடம் வாங்கி கொடுத்ததை கிளிப்புள்ள சும்மா கதை சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கிளிப்புள்ளைக்கு பாடம் வாங்கி கொடுத்தீங்கன்னா, இந்த கிளியை வளர்த்து அந்த மைனாவை வளர்த்து ஒரு மைனாக்கு சொல்லி கொடுக்கிறவங்க, யாராவது அந்த மைனாவை பிடிக்க வந்தா ஆளை பார்த்த உடனே மைனா சொல்லுவான், திருட வருவான், வலையை விரிப்பான், தீர போடுவான், மாட்டிக்கொள்ள. அப்ப உடனே எவனாவது இந்த கடவுளுக்கு அந்த மைனாவை பிடிக்கிறதுக்கு வலைய போட்டு சாப்பாடை போட்டு அப்படிதான் பிடிப்பாங்க. திருடுறதுக்கு வந்தீங்கன்னா மைனா பார்த்து சொல்லிதான், திருட வருவான், வலைய போடுவான், தீனியை போடுவான், உள்ள போய் மாட்டிக்கொள்ளாத. ஏன்னா அவன் சொல்லி கொடுத்தீங்கன்னா வளர்த்த. அப்ப திருட பார்த்தானா, ரொம்ப கூட உள்ள மைனாவா இருக்கும் அப்படின்னு. சரி, இதை பிடிக்கிறது நம்ம ஐடியா விட்டுருவோம். ரெண்டாவது நாள் இன்னொரு திருட சொல்லிக்கிறாங்க, எதுக்கு அதை போட்டுதான் பார்ப்போம். அப்ப வலையை போட்டு தீனியை போட்ட உடனே மைனா வந்து அந்த வலைக்கு மேல உட்கார்ந்துக்கிட்டு தீனியில உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுதான், திருட வருவான், வலைய போடுவான், தீனியை போடுவான், மாட்டிக்கூடாது. குடிச்சி வலைக்குள்ள வச்சு வலைக்குள்ள இருந்து அந்த ஆகாயம் பாடமாக்குறதுதான் சொல்லுதா. இந்த மாதிரி மார்க்கத்துல சில விஷயங்களுக்கு பாடமாக்கிச்சு. அல்லாஹ்வுடைய கட்டளை நபியே சொன்னான். ஒரு விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிதான் சொன்னாங்கடா, இல்ல அதெல்லாம் செய்யல. எங்க ஊர்ல இது முதல்ல இப்படி எல்லாம் செஞ்சாங்களா என்னவா, இதான் மைனாக்கள். அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையா பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்தை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்தாங்களோ அதை தவிர்த்து கொள்ளணும். அது நாம் அல்லாஹ்வுடைய கருணையை, இரக்கத்தை, அன்பை, நெருக்கத்தை, மன்னிப்பை அடைவதற்கு காரணமா. இது முக்கியமான ஒரு சமயம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மணித்தியாளருக்கு கூடுதலாக நான் பேசிட்டு நினைக்கிறேன். இந்த விஷயம் பல விஷயங்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் அடிப்படையில் மனிதர்களை மன்னிப்பதற்காகவே தான் என்ன செய்யலாம். அவட்ட திட்டம் எல்லாம் குடிக்கிறனா தப்பு செஞ்ச உடனே தண்டிக்கணும். அல்லாஹ் சொன்னா, லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரன் நினைக்க வேணாம், அநியாயத்தை பார்த்துட்டு விளங்காம இருக்கிறான். இல்லை, அவனுக்கு தெரியும் எல்லாமே. அவன் டைம் தரணும். அவன் தார டைமை நீங்க நினைக்கிறீங்க, அவன் விளக்கம் இல்லாம இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு நேரம் இருக்குது. அல்லாஹ் அவகாசம் கொடுக்குது, அல்லாஹ் இறக்கும். தண்டிக்காம இருக்கு, அல்லாஹ் இறக்கும். இறக்கத்தை கொடுத்து இந்த சமுதாயத்தை பார்க்கிறான். இதுக்கு மேல இந்த சமுதாயம் திருத்தம் கண்டிப்பா பயங்கரம். பிறகு சமுதாயத்தை உடனே அழிச்சாரான், கடல்ல கொண்டு உடனே மூழ்கடிக்கல, வேலை கொடுத்து வெட்டுக்குடியை கொடுத்து என்னது அதே மாதிரி கவலை எல்லாத்தையும் நிறுத்தங்கள் அதை சோதிச்சான். ஒவ்வொரு முறை வந்து மூசாவே நீங்க அல்லாட்ட கேளுங்க, இந்த சோதனை நீங்க நாங்க நேரோடைக்கு வருவோம் ஏமாத்தினாங்க. இதுக்கு மேல அவங்க முடியலேன்னு வர நேரத்துலதான் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிக்கிறான். அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி நாங்கள் எல்லா சமுதாயங்களுக்கும் தூதர்களை அனுப்பினோம், அவர்களை நாங்கள் சோதித்தோம். அல்லாஹ் சொல்றான், வலவுலா இன் ஜாஅஹும் பஅஸுனா ததர்ரு. அல்லாஹ்வுடைய சோதனைகள் வந்தபோது நீங்கள் அடித்திருக்க கூடாதா என்றால் அவர்களது உள்ளங்கள் இறுகி போய்விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். வலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ, அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டதை நாங்கள் அவர்கள் மறந்து விட்ட போது ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, எல்லாவற்றினுடைய நலவுகளுடைய கதவுகளையும் நாங்கள் திறந்து விட்டோம். அல்லாஹ் தஆலா என்ன செய்வார் தெரியுமா, நீங்க ஒரு பாவத்தில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்கடா, ஃபர்ஸ்ட்க்கு அல்லாஹ்வுடைய அதை எச்சரிப்போம். அதுக்கப்புறம் அல்லாஹ்வோட வாழ்க்கையில சில சோதனைகளை தருவோம். நீங்க எதிர்பாராத ஆக்சிடென்ட் வரும், திடீர்னு ஒரு அழிவு வரும். இதெல்லாம் தந்து உங்களை சிந்திக்கிறீங்களான்னு பாப்பா. இதுல நீங்க சிந்திக்க தவறிவிட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, அள்ளி தர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், மாஷா அல்லாஹ் வரக்கத்தா எனக்கு எல்லாம் கிடைக்குது, நம்ம இவ்வளவு செஞ்சாலும் அல்லாஹ் எனக்கு தாரான்னு நினைப்போம். அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஃபரிஹூ, அவர்கள் சந்தோஷத்தோடு இருக்கிற நேரத்துல அகத்னாஹும் பக்தத்தன், குட்டிப்போ ஒரு முடியும். அல்லாஹ் தாரான்னு சந்தோஷமா இருக்கக்கூடாது. எனவே எப்பயும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நாங்கள் பயப்படும், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நாளைய மறுமையில் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும்
சுகாரா, மனிதர்களை பார்த்தால் வெறி பிடித்தவர்களை போல அவர்கள் இருப்பார்கள். வமாஹும் பிசுகாரா, அவர்கள் வெறி பிடிக்கவில்லை. வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானதாக இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த அச்சம் நமக்கு வர வேண்டும் சகோதரர்களே. நாளைய மறுமையில மனிதர்கள் அவர்களுடைய பதிவேடுகள் அல்லாஹ் எங்க வச்சுக்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுடைய கருத்துகளிலும் அவனுடைய பதிவேட்டை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்க இருக்கு? கருத்து கடை பார்த்தா எங்கேயோ வச்சுப்பானோ. அல்லாத டெக்னாலஜி நமக்கு தெரியாது. இன்றைக்கு நவீன டெக்னாலஜி மனுஷன் கண்டுபிடிச்சாரு. என்ன அந்த பெரிய கம்ப்யூட்டர்லாம் இந்த பெரிய இந்த அளவுக்கு சின்ன யூஎஸ்பி டிவி எல்லாம் வச்சுக்கிறாங்க. டெக்னாலஜி அதுக்குள்ள என்னெல்லாம் வச்சுக்கிறோம். அல்லாத டெக்னாலஜி அல்ல சொல்றா கழுத்துக்குள்ள வச்சுக்கிறேன். அது என்ன டிஎன்ஏ குள்ள இருக்குதா, அதை நாளா பிரிச்சு இருக்குதா தெரியல. அது எப்படி எல்லாம் சொல்றாங்க? ஒரு புரிஜுலகு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்சூரா, நாளை கியாமத்துடைய நாளிலே மனிதன் வாசிக்கிற ஏடாக நாம் அதை கொடுத்து விடுவோம். அல்லாஹ் சொல்றான், படிச்சு பாருங்க வேண்டை ஏக்கரா கிதாபன், உன்னுடைய பதிவேட்டை வாசித்து பார். கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினத்தில் ஒன்றை கணக்கு கேட்க நீனே போ. பயன்படும் சோதனை. நாளைய மறுமையில நம்ம நினைக்கிறோம் நம்மளோட செயல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படாது. நம்ம தனியத்தானே இருக்கிறோம், அல்லது நமக்கு யாரும் இல்லாமத்தான் இருக்கிறோம், வெளிநாட்டுல தானே இருக்கிறோம், நம்மளை யாரும் ஊர்ல இருக்கிறோம், சென்னையில தானே இருக்கிறோம். ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். அல்லாஹ் சொல்றான், வஹுதியல் கிதாப், அவர்களுக்கு முன்னால் மனிதர்களுடைய பதிவேடு வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, அந்த ஏட்டை பார்த்து கெட்டவர்கள் பயந்து போய்விடுவார்கள். மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன நடந்திருக்கிறது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்னது பெருசு என்று எதுவும் இல்லாமல் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. மனுஷன் கலருகிறான் சொல்றேன். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தை நாம் பயந்து கொள்ள வேண்டும். நாளைய மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோம் என்ற அந்த பயத்தை நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு வெறுப்பான காரியங்களில் நாம் ஒதுங்கி அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள், அது மனிதாபிமான விஷயங்களாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய இபாதத்துகளாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுவதாக இருந்தாலும் அவைகளிலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை உபதேசம் செய்கிறேன். இந்த சுருக்கமான நேரத்தில் எனக்கு இந்த சொல்லப்பட்ட உபதேசங்கள் எனக்கும் அதே போல உங்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். இந்த சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், அவர்களுடைய பெற்றோர்கள், நம்மை விட்டு மறைந்து சென்ற நம்முடைய உறவுகள், நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய அயலவர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய ஊர் மக்கள், அல்லாஹ் அனைவரையும் மன்னித்து நாளைய மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் என் பெற்றோர்களுக்காகவும் உங்கள் பெற்றோர்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே நான் மன்றாடுகிறேன். ஹாதா மா இன்தி வ லீ இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.